துரியோதனனுக்கு தானே தண்ணீர் கொடுத்து தாகத்தை தீர்த்தின தாய் கங்காதேவி. அப்படியே தண்ணி குடிச்ச சந்தோஷத்துல, என் மாணவனை பார்த்தாயா, தாகம் என்று சொன்ன உடனே ஒரே செகண்ட்ல தண்ணி கொடுத்தாரே பார்த்தாயா அப்படின்னு பெருமை அடிச்சுக்கிறார். உலகத்தில் யாராவது இந்த மாதிரி ஒரு காரியம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தங்கமா ஜொலிக்கிறார் சந்தோஷத்துல பீஷ்மர். எல்லாரும் அப்படியே வெளியே கிளம்புறாங்க. கிளம்புனோடனே துரியோதனனை கூப்பிட்டு, என் அன்பையும் பண்பையும் பெற்ற துரியோதனா, நீ அறிவு படைத்தவனாக மாறுவாயாக அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு மங்களம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகல, என் சாவே உனக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும். இது நாள் வரையிலும் நீ என்னை சந்தேகப்பட்டாய், ஆனால் நான் உண்மையாக தான் இருந்தேன் என்பது நீ நன்கு அறிவாயாக, உனக்கு மங்களம் அப்படின்னு சொல்லி, ஒன்றும் இல்லை, அர்ஜுனன்கிட்ட போய் சமாதானமாக போய்க்கோ, இந்த உயிர்கள் எல்லாம் எப்படி வேஸ்டாக போகுதுன்னு நீ உன் கண் கூட பார்த்துக்கிட்டு இருக்க. ஏற்கனவே உனக்கு நான் சொல்லியிருக்கேன், ஆனால் இருந்தாலும் இந்த தருணத்தை நீ பார்த்த பின்னாடியாவது கொஞ்சம் உணர்வு, எனக்காக கொஞ்சம் உணரு, இல்லை உனக்காகவாவது கொஞ்சம் உணரு, இல்லை நம் சகோதரர்களுக்காகவாவது உணரு, எல்லாம் ஒரே ரத்தமப்பா, கொஞ்சம் புரிந்து கொள், போய் சமாதானம் பேசி இந்த ராஜ்யத்தை ஆளுங்கள், சந்தோஷமாக இருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நோயாளி படுத்திருக்கிற நோயாளியை மருந்து கொடுத்தா கசக்குதுன்னு முகசுளிப்பானான். அந்த மாதிரி இவருடைய பொன்மொழிகள், பீஷ்மருடைய பொன்மொழிகள் துரியோதனனுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, கசப்பாக இருந்தது. கர்ண பகவான் அங்கிருந்து அப்படியே தேர்ல ஜொலிக்க வர்றார். கர்ணன் வரார். கர்ண பகவானில் கர்ணன் வரார். சூரியபுத்திரன் வருகிறார். வந்து ராதையின் மகனான எனக்கு தங்களால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று கைகூப்பி வணங்குகிறார். வா கர்ணா வா அப்படின்னு சொல்லிட்டு கர்ணனை வாஞ்சையோடு அழைக்கிறார். அழைச்சிட்டு அந்த அம்பு படுகளை அப்படி ஓரக்கண்ணால் பார்க்குறார். அதாவது எல்லாமே அம்பால் குத்திட்டு இருக்கு. அப்படி ஓரக்கண்ணால் பார்த்துட்டு சொல்கிறார், வா கர்ணா வா கர்ணா வா அப்படின்ட்டு. அப்புறம் சொல்கிறாரு, கர்ணன் பீஷ்மர்கிட்ட சொல்கிறார், பாண்டவர்கள் உங்களால் அழிந்தால் நான் துரியோதனனிடம் பர்மிஷன், அதாவது அனுமதி வாங்கி கொண்டு கானகம் செல்கிறேன் என்று சபதம் எடுத்தேன். உங்களால் பாண்டவர்கள் அழியவில்லை என்றால் நான் தேரேறி போரிட்டு ஜெயிப்பேன், துரியோதனனிடம் நான் நல்ல பேர் எடுப்பேன், அதற்காக போர் புரிவேன் அப்படின்னு சம்மதம் எடுத்தேன். அதனாலாம் ஒரு புறம் இருக்கட்டும், அது நம்மளுடைய, உங்களுக்கு நான் எப்போதுமே நம்ம சபையில் ஆகாதவனாகவே போய்விட்டேன். ஆகவே என்னை மன்னித்து ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் அப்படிங்கிறார். உனக்கு ஆசீர்வாதம் கர்ணா, ஒரு சொல்கிறேன் கேள், ஒன்றும் கெட்டு போய்விடவில்லை, என் நிலைமை யாருக்கும் வர வேண்டாம், இப்போதாவது அர்ஜுனனிடம் போய் சமாதானமாக போ அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு சிரிச்சுட்டு கர்ணன் பீஷ்மர்கிட்ட சொல்கிறார், இங்கே நான் சோத்தை தின்னுட்டு இங்கே ராஜ்ய பரம்பரையெல்லாம் நான் ஆண்டுட்டு இங்கே ராஜ்யத்திற்குண்டான மரியாதைகள்லாம் எனக்கு அவங்க கொடுப்பாங்க, நான் அதெல்லாம் அனுபவிச்சிருவேன். அவங்களுக்கு ஒரு பகை அப்படின்னு உண்டான உடனே இந்த பகையை உருவாக்குறதுக்கு முக்கியமான காரணமே நான் தான். அதனால தான் நீங்கள் என்ன உங்களுக்கு பிடிக்கல, அதனால தான் என்ன உங்களுக்கு பிடிக்கலைங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும், சரிங்களா? அதனால் நான் அந்த சைடு போய் சமாதானம் பேசுவது தர்மமாகாது, அதனால் என்னை ஆசீர்வதிங்க போதும் எனக்கு அப்படின்னு சொல்கிறாரு. உனக்கு ஆசீர்வாதம் உண்டாகட்டும், பல்குணம் படைத்தவன் நீ, வெற்றி உனதாகட்டும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி போருக்கு அனுப்புகிறார். ஆசீர்வதிக்கிறார். அப்படியே மண்டிட்டு கர்ணன் பீஷ்மருக்கு முன்னாடி தலை வணங்கி அப்படியே உட்காந்து காது கொடுத்து கேட்குறாரு. அதாவது நதிகளுக்கெல்லாம் கடலை போல், பறவைகளுக்கெல்லாம் வானத்தை போல், விதைகளுக்கெல்லாம் மண்ணை போல், கௌரவ படைகளினுடைய விஷயங்களை படைகளை நீயே காத்து பார்த்துக்குவ,
துரியோதனனை ரொம்ப நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி உனக்கு மங்களம் அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிச்சுட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படியே எல்லாருமே அவரை விட்டுட்டு வந்த மாதிரி தான் ஆசிரியர் சொல்லுகிறார். நீ யார் யார் பீஷ்மர் கூட இருந்தாங்கன்னு தெரில, அப்படியே விட்டுட்டு வந்த மாதிரி சொல்கிறாங்க. உடனே படை வீரர்கள் அத்தனை பேரும், இப்போ சேனாதிபதி வேணும்ல, படைக்கு சேனாதிபதினு ஒருத்தர் வேணும்ல, தலைமை தாங்கி நடத்தணும்ல. இப்போது கர்ணனை சொல்கிறாங்க, கர்ணன் நான் இல்லை, எல்லா வீரர்களுக்குமே தேக பலம் இருக்கிறது, வில் வித்தை தெரியும், படை வித்தை தெரியும், எல்லா வித்தைகளையும் அறிந்த எல்லா போர் வீரர்களுமே எல்லா வித்தைகளும் அறிந்தவர்கள் தான், பலசாலிகள் தான். இருப்பினும் யாராவது ஒருத்தர், அதாவது அதுக்கு தலைமைக்குண்டான சேனாபதிக்குண்டான தகுதியோடு அவர்களை நியமிச்சிட்டோம்னா மற்றவர்களுக்கு பங்கம் இல்லாமல் போய்விடும். அதனால் துரியோதனனையே நிறுத்தி விடுவோம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் சேர்ந்து ஆமாம் அதுதான் உத்தமம், துரியோதனர் தான் சேனாதிபதி ஆகணும்னு உரத்த குரலில் கத்துறாங்க. சரி ரைட்டு ஓகே, நானே சேனாதிபதி ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அபிஷேகங்கள் சேனாதிபதிக்குண்டான மரியாதைகள் எல்லாமே செலுத்துகிறாங்க. வானளாவிய முழக்கங்கள் தொடங்குகிறது. போர் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. இந்நேரம் கிட்டத்தட்ட மணி 4 மணி இருக்கும். இந்நேரம்தான் கர்ணன் முதலாக கௌரவ படைகளுக்கும் பாண்டவ படைகளை எதிர்ப்பதற்காக கௌரவ படைகளுடன் தன்னுடைய தேரை செலுத்தி வருகிறார். தன்னுடைய தேரை செலுத்தி வந்து சண்டை பயங்கரமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் அர்ஜுனன், பீமன், துரியோதனன், அர்ஜுனன், இவர் கடோத்கஜன், இவங்க எல்லாத்தையுமே வந்து தோல்வி உற செய்கிறார். 5 நாட்கள் தொடர்ச்சியாக பாண்டவ படைகளை தோல்வி உறவு மட்டுமே செய்கிறார் கர்ணன். துரோணர் தன்னுடைய சேனையை சகட வியூகமாக அமைக்கிறார். பாண்டவர்கள் தன்னுடைய சேனையை என்ன வியூகமாக அமைச்சாருன்னு அதில் சொல்லலை. ஸோ இதுவரையிலும் 10வது நாள் யுத்தம், கர்ணன் இறங்கி அடித்தவர்களும் பார்த்தாச்சு. இப்போ நியாயம் கற்பிக்க போகிறார்கள். அதனால் வந்து இதுவரையிலும் கேட்ட அனைத்து வியூவர்ஸ்க்கும் கோடான கோடி நன்றிகள் சொல்லி, நாளை 11வது நாள் அருள் கூர்ந்து எல்லாரும் பாருங்கள், பயன்பெறுங்கள். நன்றி நன்றி நன்றி.